மகாவிஷ்ணுவின் 24 அவதாரங்களை சொல்லும் 2ஆம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுல சமண சமயத்தை நிறுவிய 24 தீர்த்தாங்கரர்களில் முதலாவதான ரிஷபதேவர் தான் மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரம். அயோத்தியின் இக்ஷ்வாகு குலத்துல நபிராஜா மருதேவிக்கு மகனா பிறந்த இவர் சிறப்பா நாட்டை ஆட்சி செஞ்சு முதுமை காலத்துல மகன்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஞானத்தோட நிர்வாணமா நடந்து போனாராம். அப்போ இவர் உடலிருந்து வெளியேறும் இயற்கையான மலஜலங்கள் கூட சந்தனம், ஜவ்வாது முதலிய வாசனைகளை கொண்டதா இருந்ததாம். புத்தரை போல புகழ்பெற்ற இந்த ரிஷபதேவரின் மூத்த மகனான பரதனாலதான் இந்தியா பரதகண்டம்னு அழைக்கப்படுது. அடுத்து மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரம் பிருத்து. தோன்றிய காலத்திலிருந்தே மேடு பள்ளமாய் இருந்த பூமியை சமப்படுத்தியது இவர்தான். அதனால இவர் பெயராலேயே இந்த பூமி பிருத்திவின்னு அழைக்கப்படுது. மிகச்சிறந்த மன்னரா பூமியை சிறப்பா ஆட்சி செஞ்ச இவர் அவரது வம்சத்தில் வந்த வேணா அப்படிங்கிற மோசமான அரசனின் வலது கைய முனிவர்கள் கடைய தோன்றினாராம். இந்த பிருத்திவியின் ஆட்சியிலிருந்துதான் பூமியில விவசாயம், வியாபாரம் வந்ததாம். அடுத்து மச்ச அவதாரம். மத்ஸ்யம் எனப்படும் மீன் போன்ற அவதாரம் தான் மகாவிஷ்ணுவின் 11வது அவதாரமா கருதப்படுது. பாதி மீனும் பாதி உருவமும் கொண்டு மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தை முந்தைய மகா பிரளயத்தின் போது எடுத்தாராம். அப்போ உலகம் முழுக்க வெறும் வெள்ளமாய் இருக்க தாவரம், விலங்கு, மனிதம் உள்ளிட்டவைகளின் விதைகளையும் சப்த ரிஷிகளையும் படகுல தாங்கி இவர் வெள்ளம் வடியும் வர அடுத்த படைப்பிற்காக காத்திருந்தாராம். அடுத்து திருப்பார்கடலிருந்து அமிர்தத்தை கடைந்தெடுக்க மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் தான் அவரின் 12வது அவதாரம். இதுல தேவர்களும் அசுரர்களும் மந்திராச்சல மலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையும் போது அடிமட்டம் எதுவும் இல்லாததால இப்பெரிய மத்து கடலுக்குள்ள மூழ்கிடுச்சாம். அப்போதான் விஷ்ணு பகவான் ஆமை போன்ற கூர்ம அவதாரத்தை எடுத்தாராம். அடுத்து 13வது தன்வந்திரி அவதாரம். மேற் சொன்னது போல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய கையில அமிர்த கலசத்தோட பார்க்கடலிருந்தே மகாவிஷ்ணு தோன்றியதுதான் தன்வந்திரி அவதாரம். ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுளான இவர்தான் உடல் நலத்தை தருபவராகவும் திகழ்றாரு. பார்ப்பவரின் மதியை மயக்க வைக்கும் மோகினிதான் மகாவிஷ்ணுவின் 14வது அவதாரம். பார்க்கடலிருந்து வந்த அமிர்தத்தின் பங்கீடுகள்ல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை முழைக்க அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவே அழகிய பெண் போல மோகினி உருவம் எடுத்தார் மகாவிஷ்ணு. இந்த மோகினி அவதாரத்தின் மேல சிவபெருமானும் மையல் கொண்டுதான் சிவனுக்கும் மோகினிக்குமா ஐயப்பன் அவதரிச்சாரு. அடுத்து நரசிம்ம அவதாரம். பிரகலாதன் அப்படிங்கிற தனது பரம பக்தனின் நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவும் ஹிரண்யகசிபு என்ற அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் பெரும் தூணிலிருந்து மகாவிஷ்ணு தோன்றியதுதான் நரசிம்ம அவதாரம். பாதி ஆண் சிங்கம் போலவும் பாதி மனிதன் போலவும் இருக்கும் இந்த நரசிம்ம அவதாரம் தான் பாகவதத்திலேயே மிகவும் அழகான மகாவிஷ்ணுவின் அவதாரமா சொல்லப்படுது. 16வது ஹயக்ரீவ அவதாரம். தொடர்ச்சியான படைப்பு தொழிலால ஒரு கட்டத்துல சோர்ந்து போன பிரம்மதேவர் அவரின் ஒரு இரவுல கொஞ்சம் கண்ணயர்ந்தாராம். அப்போ மது, கைடபன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் வேதங்களை திருடி எடுத்துட்டு பாதாள உலகம் ஓடிட்டாங்களாம். மறுநாள் விழித்தெழுந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் முறையிட வேதங்களை திரும்ப மீட்கும் பொருட்டு குதிரை முகமும் 4 கைகள் கொண்டு மகாவிஷ்ணு எடுத்ததுதான் ஹயக்ரீவ அவதாரம். ஞான ரூபமான இவரை வழிபட்டா ஆயக்கலைகள் 64 பாண்டித்யம் பெறலாம். மகாவிஷ்ணுவின் மொத்த 24 அவதாரத்துல ரிஷபதேவர், பிருத்து, மத்ஸ்யம், கூர்மம், தன்வந்திரி, மோகினி, நரசிம்மம், ஹயக்ரீவம் ஆகிய 2வது 8 அவதாரங்களை இப்போ பார்த்தோம். கடைசி 8 அடுத்த பதிவுல விவாதிக்கலாம். அதுவரை டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.